கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த அத்தனை படைப்புகளும், உலகத்துல எத்தனை வகையான கோடான கோடி படைப்பனங்கள் இருக்கின்றதோ அந்த அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் சதா வணங்கக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்துல எந்த படைப்பும் அல்லாஹ்வை நினைவு கூறாமல், அல்லாஹ்வை துதி செய்யாமல், அல்லாஹ்வை வணங்காமல் இல்லை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றான். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ் ஷஜர் வத் தவாப் வ கஸீரு மினன் நாஸ். உலகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான பிரமிப்பூட்டக்கூடிய பெரும் படைப்புகளாக இருக்கக்கூடிய வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்கள், மரத்தினுடைய ஒவ்வொரு கிளைகள், அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றது. யுஸப்பிஹுர் ரஹத பிஹம்திஹி, இடியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பும் அல்லாஹ்வை வணங்காமல் இல்லை. அல்லாஹ்வை வணங்காத ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வை வணங்காத ஒரு துரும்பு கூட இந்த உலகத்தில் இல்லை. கல்லும் மண் துகள்களும் கூட அல்லாஹ்வை வணங்கக்கூடியதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எனவே உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளும் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை நினைவு கூறக்கூடியதாக, அவனை வணங்கக்கூடியதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பான, படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பான மனிதன் தன்னை எல்லா நிலைகளிலும் வணங்க வேண்டும் என்பது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய விருப்பமாகவும் கட்டளையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்துல மனிதனைத்தான் வணங்குவதற்காக அல்லாஹ் படைச்சான். மற்ற எந்த படைப்பினங்களை பற்றி சொல்லும் பொழுது இதை என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்குகின்றது. வமா கலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனித சமுதாயம், ஜின் வர்க்கம், இந்த இரண்டையும் நான் படைத்ததின் நோக்கமே என்னை வணங்குவதற்காகத்தான். எனவே படைத்த நோக்கத்துக்குரிய அந்த மக்சதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தன்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் படைத்த ரப்புல் ஆலமீனை நினைவு கூற வேண்டும். அவன் வழங்கிய அருள் கொடைகளை, நிஅமத்துகளை நினைவு கூர்ந்து படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பமும் கட்டளையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய உடல் ரீதியான வணக்கம், உடல் ரீதியான இபாதத், அல்லாஹ்வுடைய விருப்பம் மனிதன் எல்லா நிலைகளில் இருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எனவே நம்முடைய உலமாக்கள் கிதாபுகளை எழுதுறாங்க, நம்முடைய உடல் ரீதியான வணக்கம், உடல் ரீதியான இபாதத் என்பதாக சொன்னால் அது தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொன்னால், ஒரு 2 ரக்காய் தொழுக வேண்டும் என்பதாக சொன்னால், உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் உள்ளமும் சேர்ந்து செயல்படக்கூடியதாக தான் இருக்கின்றது. அனைத்தும் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்தும் இறைவனை முன்னோக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய உடல் ரீதியான அந்த இபாதத் வணக்கம் அது தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உள்ளத்தின் வணக்கம், நம்முடைய உள்ள ரீதியான முறையிலே நாம் படைத்த ரப்புல் ஆலமீனை எப்படி வணங்குவது, எப்படி அவனை நினைவு கூறுவது என்பதாக சொன்னால் நம்முடைய ஈமான், நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றதா, அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லது ஒருவருடைய உள்ளத்திலே குஃப்ரியத்தும் நிஃபாக்கியத்தும் நயவஞ்சகத்தன்மை இருக்கின்றதா, அது மற்றவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்முடைய உள்ளத்துக்கு தான் தெரியும் என்னுடைய உள்ளத்துல ஈமான் எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. எனவே ஈமானும் சரி, அதே போல நோன்புடைய அமலும் சரி, அது உள்ள ரீதியான அமல். அது நமக்கும் நம்மை படைத்த அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நம்ம நோன்பு வச்சிருக்கோமா இல்லையா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அடுத்து யாருக்கு தெரியும் சொன்னா என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும். எனவே உள்ள ரீதியான ஒரு அமல் தான் நோன்பும் ஈமானுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுபோலதான் பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காசு பணம், அந்த சொத்து செல்வங்கள். எனவே பொருளாதார ரீதியான அந்த ஒரு இபாதத், அந்த ஒரு வணக்கம் தான் சதக்காவாக, ஜகாத்தாக, ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கின்றது.
எனவே அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரம், அந்த காசு வனங்கள், அந்த சொத்து செல்வங்கள், இவைகள் மூலமாகவும் படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் வணங்க வேண்டும். அவனுடைய கட்டளைகளை, அவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை நிறைவேற்றுவது நம் மீது பொறுப்பாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஜகாத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அது ஏழைகளின் கொடை என்பதாக தான் சொல்கிறார். ஜகாத் என்பது அது நம்முடைய சொத்தல்ல, நம்முடைய சொத்திலே, நம்முடைய செல்வத்திலே மிதமிஞ்சியதாக இருக்கக்கூடிய அந்த காசுவனம், அந்த சொத்து செல்வம் அது நமக்கான சொத்தல்ல, ஏழைகளினுடைய சொத்து என்பதாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றான். எனவே அந்த ஜகாத்தை, அந்த சதகாக்களை, அந்த தான தர்மங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வபதகி ஃபிமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরা, நான் உங்களுக்கு வழங்கிய அந்த அருள் கொடைகளை, அந்த காசுவனத்தை, அந்த சொத்து செல்வங்களை உங்களுக்கு வழங்கி உங்களை எப்படி செழிப்பாக வாழ வச்சிருக்கோமோ, நீங்க எப்படி வசதியாக வாழ்கின்றீர்களோ, நீங்கள் எப்படி உங்கள் தேவைகளை அந்த காசுவனங்களை கொண்டு நிறைவேற்றிக் கொள்கின்றீர்களோ, அது போன்று நாம் உங்களுக்கு கொடுத்ததை போல் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அதன் மூலமாக இம்மை மறுமையினுடைய நலவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இந்த காசுவனம் உங்களுடைய சொத்தல்ல, அது நான் உங்களுக்கு கொடுத்தது. அதில் உங்கள் தேவைகள் போக மிதமின்றி இருப்பது அது ஏழைகளுக்கான கொடை, ஏழைகளுக்கான சொத்தாக இருக்கின்றது. மனம் உவந்து அந்த தான தர்மங்களை, சதகாக்களை, ஜகாத்துகளை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நமக்கு மிக அழுத்தமான முறையிலே வலியுறுத்தி பதிவு செய்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பொதுவாக காசுவனம், சொத்து செல்வங்கள், அதன் மீது மனித சமுதாயத்துக்கு இயற்கையிலேயே ஒரு பிடிப்பும் ஈர்ப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த காசுவனத்தை சில இடங்கள்ல ஃபித்னா என்பதாக சொல்றான், சில இடங்கள்ல ஜீனத் என்பதாக, அதுதான் மனித வாழ்க்கையினுடைய அலங்காரம். குழந்தை செல்வங்களை, பிள்ளை செல்வங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் சில இடங்களில் அந்த குழந்தை செல்வங்கள் நமக்கான ஒரு குழப்பமாக, ஃபித்னாவாக அமைந்து விடுவார்கள். சில இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தை செல்வமும் பொருள் செல்வமும் அது ஜீனத், அது உங்களுக்கான வாழ்வின் அலங்காரம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய வாழ்வின் அலங்காரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காசுவனம், அந்த சொத்து செல்வம், இதன் மீது இயற்கையிலேயே நமக்கு ஒரு ஈர்ப்பும் பிடிப்பும், அதன் மீது உண்டான ஒரு ஆசையும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த காசுவனங்கள், அந்த சொத்து செல்வங்கள் நம்மிடத்தில் இருந்து குறைவதை நாம் அதை விரும்புவது கிடையாது. 1 ரூபா 10 ரூபா ஆகணும், 10 ரூபா 100 ஆகணும், 100 1000 ஆகணும், 1000 லட்சம் ஆகணும், லட்சம் கோடி ஆகணும். இது மனித உள்ளத்தினுடைய யதார்த்த இயல்பு தன்மை. ஆனால் அந்த காசுவனம் குறைந்து போகுவதை மனித உள்ளம் ஏற்பது கிடையாது. உலகத்துல எது மனிதனுக்கு கிடைத்தாலும் போதும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மனம் இருக்கின்றது. சாப்பாடு நல்ல சுவையான உணவு இருக்கின்றது, வகை வகையான பலகாரங்கள் செய்யப்பட்டு வைத்திருக்கின்றது, வகை வகையான பானங்கள், குளிர்பானங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் ருசியானதாக, எவ்வளவுதான் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டும் போது போதுங்க, போதும், வயிறு நிரம்பிடுச்சு, நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், போதும். எவ்வளவு உயர்ந்த பானங்களாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுது அதுக்கு மேல எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா பணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டு சொன்ன பத்தல, எவ்வளவுதான் வந்தாலும் பத்தல, எவ்வளவு கிடைத்தாலும் பத்தல. இதுதான் மனிதனுடைய வாழ்வின் யதார்த்த போங்கு என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக குர்ஆன்ல மிக வேடிக்கையான ஒரு வசனம். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை அவன் படைத்தவன், அவன் தான் நம்மளை படைச்சான். நம்முடைய உள்ளங்கள் எப்படி சிந்திக்கும், எப்படி செயல்படும், எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அறிந்தவன் அல்லாஹ்வாக தான் இருந்து கொண்டிருக்கான். எனவே நம்முடைய உள்ளங்களை முழுவதுமாக விளங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கின்றான், குல்லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி. அல்லாஹ் உங்களுக்கு, அல்லாஹ் சொல்கின்றான் நமக்கு, ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, ஒரு மிகப்பெரிய ஹஸானாவையே உங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து அருளாக கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய தங்க குவியலே கிடைச்சிருச்சு, பெரும் ஹஸானா, ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, ஹஸானாவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இல்லன்னு சொன்னா ஹஸானா ஜுவல்லரியே நமக்கு கிடைச்சிருச்சு. ஹஸானா ஜுவல்லரின்னு சொல்லி நிறைய நகை கடைகள் இருக்கு. ஒரு பெரிய நகை கடையே நமக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் நாம்.
எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், குல்லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, ஒரு பெரும் ஹஸானா அல்லது மிகப்பெரிய ஒரு ஹஸானா ஜுவல்லரி, ஒரு நகைக்கடையே உங்களுக்கு சொந்தமாக நாம் ஆக்கி கொடுத்தாலும் இல்லா அம்சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், எங்க அதுல இருந்து குறைஞ்சு போயிடுமோ, இந்த கஜானா காலியா போயிடுமோ, இந்த தங்க குவியல் தங்க மலை நம்மிடத்திலிருந்து காலியாகி குறைந்து போய்விடுமோ என்ற அச்சத்தால் நீங்கள் கொடுக்காமல் உங்கள் கரங்களை சுருட்டி வைத்துக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான். இல்லன்னு சொல்லக்கூடிய நம்மிடத்துல ஒரு பெரும் தங்க குவியலையே ஒரு மிகப்பெரிய ஒரு கசானாவையே கொண்டு வந்து கொடுத்தாலும் வச்சுக்கப்பா, வாழுப்பா, நீயும் சந்தோஷமா இருக்க இல்லாத பட்டவங்களுக்கும் கொடுத்து நல்லபடியா வாழுன்னு சொல்லி ஒரு பெரும் கசானாவே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டாலும் இதெல்லாம் சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அந்த ஹசானாவும் அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத் எங்காச்சும் காலியாக போகுமா? அல்லாஹ் அந்த இடத்துல ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, வெறும் ஹசானா மட்டும் சொல்லல, அல்லாஹ்வுடைய அருள் ஹசானாக்கள், அந்த ஹசானா என்னைக்குமே தீர்ந்து போகாது. அந்த காசு பணம், அந்த சொத்து செல்வம் என்னைக்குமே அழிந்து போகாது, என்றைக்குமே அதுல குறைந்து போகாது. அப்படி குறைந்து போகாத, அழிந்து போகாத, தீர்ந்து போகாத அல்லாஹ்வுடைய ஹஸானாவே நமக்கு கிடைத்தாலும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அது குறைஞ்சு போயிடுமோன்ற அச்சத்துல கொடுக்காமல் நாம் நம்மை தடுத்து வைத்துக் கொள்வோம். வக்கானல் இன்சானு கதூரா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மனிதன் ரொம்ப கஞ்சனாக இருக்கான். இந்த காசு பண விஷயத்துல, சொத்து செல்வங்களுடைய விஷயத்துல, அதை செலவு செய்யக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய கருமையாக கஞ்சனாக இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகிறான். நியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றானோ நம்முடைய தேவைகள் போக தேவையுடைய மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும், அவர்களுடைய ஜகாத்துகளை சதகாக்களை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் மீது இருக்கக்கூடிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே நாம் எல்லாம் பல பேர் சொல்லுவோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நியத்துகளை அல்லாஹ் விசாலமானதாக, அதை பரிசுத்தமானதாக ஆக்கி வைப்பானாக. எங்களுக்கெல்லாம் வசதி இருந்துச்சுன்னா பாய் அவ்வளோனா, எங்களுக்கெல்லாம் காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்கெல்லாம் நல்லா செலவு செய்வோம். நீங்களும் பல வருஷமா பள்ளிக்காக இடம் வாங்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உண்மையிலேயே அல்லாஹ் எங்களுக்கு வசதி கொடுத்திருந்தா, நாங்கெல்லாம் வசதியாக இருந்தோம், நாங்கெல்லாம் செல்வந்தர்களாக இருந்தோம், நாங்கெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருந்தோம் சொன்னா நாங்களே வாங்கி நாங்களே கட்டி கொடுத்திருப்போம். எங்க இடத்துல வசதி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனாலதான் சொன்னேன், நம்முடைய நியத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நியத்திற்கு தகுந்தால் கூலியை அல்லாஹ் வழங்குவானாக, நியத்திற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவானாக, நியத்திற்கு தகுந்தால் போல் தீனுக்காக செலவு செய்யக்கூடிய உள்ளங்களாக, பரிசுத்தமான அல்லாஹுக்காக செய்யக்கூடிய உள்ளங்களாக அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. பொதுவாக இது எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், மௌலானா என்கிட்ட காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நானே வாங்கி கொடுத்துருவேன். நீங்க என்ன சொல்றீங்களோ, எப்படி பிளானிங்கோ, எவ்வளவு பெரிய இன்ஜினியர் வேணாலும் கூட்டுவாங்க, நம்ம கட்டிடலாம் இன்ஷா அல்லாஹ். மதரசாவுடைய தேவையா, பள்ளிவாசலுடைய தேவையா, குமருடைய காரியமா, காசு வச்சுக்கிட்டு தரமாட்டான் பாருங்க. அவருக்கெல்லாம் என்ன குறை? நல்ல காசு பணம் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பா இருக்காரு, அல்லாஹ் நல்லா கொடுத்திருக்கான், நல்லா சம்பாதிக்கிறார், நல்ல சந்தோஷமாக தான் இருக்காரு. ஆனா தீனுக்கு செலவு செய்ய மாட்டார். அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் காசு பணம் கொடுத்திருந்தா நாங்களாம் நல்லா செலவு செய்வோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே சொல்வோம், அப்படி வசதி வந்து விட்டால் அல்லது அப்படிப்பட்ட செல்வ நிலை நம்மிடத்துல இருந்தால் நாம் அப்படி செயல்படுவோமா அப்படின்றது அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹுக்கு தான் அது வெளிச்சமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சஹாபாக்கள், அதிலும் சஹாபி பெண்மணிகள், அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருந்திருக்காங்க வரலாறுகள்ல பதிவு செய்யப்படுது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரியத்துக்குரிய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல ஒரு மிஸ்கின் வரார், ரொம்ப ஏழை, வெளியூர்ல இருந்து, வெளி கிராமத்துல இருந்து மதீனாவுக்கு வரார். ஒரு பெரிய கடனாளியாக இருக்கார், சிரமத்துல இருக்கார், கஷ்டப்பட்டு இருக்கார், ஏழ்மையில இருக்காரு. சரி, மதீனாவுக்கு வந்து அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல ஏதாச்சும் கேட்டா அவங்க கொடுப்பாங்க, அவங்க எப்பவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எனவே அவங்க மூலமா உதவி பெற்றா நம்முடைய கடன்களை எல்லாம் அடைச்சிடலாம், குடும்ப கஷ்டத்தை எல்லாம் தீர்த்திடலாம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்கிறார். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், கடன்ல இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. அந்த சந்தர்ப்பத்துல உண்மையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல எதுவுமே இல்லை. அவருக்கு கொடுத்து உதவுவதற்காக எந்த விதமான வசதியும் இல்லை, பொருட்களும் இல்லை, காசு பணம், தீனார், திர்ஹங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வந்த இடத்துல சொன்னாங்க, நீங்க என் மீது நம்பிக்கை வச்சு அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏதாச்சும் உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. உண்மையிலே என் கையில இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவையை நான் நிவர்த்தி செஞ்சிருப்பேன். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, அல்லாஹுக்காக என் கையில எதுவுமே இல்லை.
என் இடத்துல எந்த வசதியும் இல்லை, இந்த நேரத்துல என்கிட்ட எந்த வசதியும் இல்லை, எந்த காசும் இல்லை, மன்னிச்சிருங்க, வேற யாராச்சும் கிட்ட ஏதாச்சும் முடிஞ்சா உதவி பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். ஆனா உண்மையிலே உள்ளத்துல கவலை இருந்துச்சு. இப்படி நம்மள நாடி வந்தவரை வெறும் கையாக திருப்பி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலை இருந்துச்சு. இங்கதான் அல்லாஹ் சோதனை வச்சான். அந்த மனிதர் ஏமாற்றத்தோடு திரும்பி போயிட்டார். போன சிறிது நேரத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அன்பளிப்பாக கிட்டத்தட்ட 10,000 திர்ஹங்கள், சில ரிவாயத்துகள் 1000 திர்ஹங்கள் வருகின்றது என்பதாக பதிவு செய்யப்பட்டது. ஒரு 1000 திர்ஹங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவியாக வந்திருக்கு. அந்த நேரத்துல யோசிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த காசு பணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆரம்பத்திலேயே சொன்னேன், நாம எல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு, எங்க கையில காசு இருந்துச்சு, நாங்க செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருந்தோம் சொன்னா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம், இதை செலவு செய்யறதுனால எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாங்களே முன் வந்து தீனுடைய காரியங்கள், பள்ளிவாசலுடைய தேவைகள், மதரசாவுடைய தேவைகளை நாங்க நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவோம். ஆனா வசதி இல்லையே. ஆனா வசதி வந்தா செய்வோமா செய்ய மாட்டோமா அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். எனவே இங்க சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, எனக்கு வசதி இருந்துச்சு, என் கையில காசு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு கொடுத்துருப்பா, இல்லன்னு சொன்னா உடனடியாக அல்லாஹ் காசை கொடுத்தான். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சரி நமக்கு தேவை இருக்கு, வந்தவர் கேட்டார் போயிட்டார், திருப்பி வந்தா பாத்துக்கலாம், நாம செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லி வைக்கல. மாறாக தங்களுடைய ஹாதிமாவை அழைச்சாங்க, தங்களுடைய உதவியாளர் பெண்மணி அழைச்சாங்க, போங்க. அவர் பெருசா ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டார், மதீனா விட்டு வெளியெல்லாம் போயிருக்க மாட்டார், அவர் சிரமத்துல கஷ்டத்துல இருக்கார், எனவே போங்க, அவர் எங்கேயாச்சும் இருந்தா தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. எனவே ஒரு நாள் முழுவதுமாக அந்த பெண்மணி அலைந்து தெரிந்து கடைசியாக அந்த நபரை பிடிச்சு திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கையில இருந்த அந்த 1000 திர்ஹம் அப்படி அவர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன், வாக்குறுதி கொடுத்திருந்தேன், என் கையில காசு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு உதவி செஞ்சிருப்பேன்னு சொல்லி, நீங்க போன கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் எனக்கு ஒரு 1000 தீனாரை அன்பளிப்பாக அனுப்பிச்சு வச்சான். எனவே இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய தேவையை நிறைவேற்று, உங்க கடனை கொண்டு போய் அடைங்க, உங்க குடும்ப செலவுகளை பார்த்துக்கோங்க. எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதுதான் சஹாபாக்கள், இதுதான் நல்லவர்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. வெறும் சொல் மட்டுமல்ல, செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவே கொடுத்து 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 பழகியவர்களுக்கு அல்லாஹ் திரும்ப 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 கொடுத்து கொண்டுதான் இருந்தான். சதக்கா ஜகாத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் அதுதான், நீங்க கொடுங்க நான் கொடுக்கிறேன். நீங்க நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கலாம். நீங்க 10 ரூபா கொடுத்தீங்களா, அதை 10 மடங்காக பெருக்கி நான் திரும்ப தரேன். மஞ்சா அபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரா சாலிஹா மஸலுல்லதீன ஹம்பத சபஅ சனாபில், ஒன்றுக்கு 700 மடங்காக நான் திருப்பி தரேன். நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 700 ரூபா தரேன்னு சொல்றேன் அல்லாஹ். நீங்க 1 ரூபா கொடுத்தா நான் உங்களுக்கு 10 மடங்கா திருப்பி தரேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே தான தர்மங்கள், சதகாக்கள் எந்த அளவுக்கு மனமு வந்து அல்லாஹ்வுக்காக நாம செய்யறோமோ, இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அது இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி பன்மடங்காக பிரதி உபகாரமாகத்தான் அல்லாஹ் அதை திருப்பி விடுறான். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் இருக்கானே ஃபக்ரை கொண்டு உங்களை பயமுறுத்துவான். நீ செலவு செஞ்சிராதே, பள்ளிவாசலுக்கு கொடுத்துறாத, மதரசாவுக்கு கொடுத்துறாத, தீனுடைய தேவைகளுக்காக கொடுத்துறாத, நீ ஏழையா போயிடுவே. அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், அவன் பயமுறுத்துவான், ஏழ்மையை கொண்டு உங்களை அச்சுறுத்துவான், உங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாமே வீணாகும். எந்த சொத்து செல்வங்கள், காசு பணங்கள் அது சேர வேண்டிய இடத்துல போய் சேரலையோ அது நமக்கு மிகப்பெரிய முசீபத்தாக அமைந்தது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால் அல்லாஹ் அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக், நீ கொடுப்பா நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆதமுடைய மகனே, நீ கொடுத்தா என்பதாக சொன்னால் உனக்கு திருப்பி நான் கொடுக்கிறேன். நாம ஒருத்தர் தேவைன்னு வரும்போது நாம கொடுக்கிறோம் சொன்னா, நாம கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் திருப்பி கொடுத்தானா எப்படி கொடுப்பான்? எவ்வளவு சிறப்புக்குரியதாக கொடுப்பான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுக்காக சதகாக்கள் செய்வதாக இருக்கட்டும், நம்முடைய சொத்து செல்வங்களில் கணக்கிட்டு ஜகாத்தை கொடுப்பதாக இருக்கட்டும், நம்மை ஏழையாக ஆக்கிறாது. அது நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பாக அமைகின்றது. மாறாக நம்முடைய பொருளிலே அது வளத்தை, செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் கொடுத்து பழகியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து கொண்டே இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மஹல்லாலையும் ஒரு 10 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. எந்த தேவைகளாக இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தனவந்தர்களை, அந்த செல்வந்தர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவங்களுடைய செல்வத்திலே சந்ததி சந்ததியாக அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எந்த தேவையாக இருந்தாலும் அந்த ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க, அவங்களால முடிந்த பங்களிப்பை வழங்குவாங்க, அந்த தேவை நிவர்த்தி ஆகும். ஏன் கொடுத்து பழகினவங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தையும் விசாலமாக்குவான், செல்வத்தையும் விசாலமாக்குவான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து கொடுத்து பழகிய கை. மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, 1 ரூபா கூட பாக்கெட்ல கிடையாது. மக்காவிலேயே ஒரு பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா.
ஆனா மக்காவில ஈமான் ஏற்றுக்கொண்டதனால அத்தனை சொத்து செல்வங்கள் தங்களுடைய வியாபாரத்தை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேயே போட்டுட்டு எதுவுமே இல்லாம நிராயுதபாணியாக மதீனாவுக்குள்ள வராங்க. பாக்கெட்ல ₹1 கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களை தோழமை ஏற்படுத்தினாங்க. அவங்க உதவி செய்யறதுக்காக முன் வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அனைத்து உதவிகளையும் நிராகரித்தாங்க. எனக்கு கடை வீதியை காட்டு, எங்க வியாபாரம் நடக்குதோ அந்த வியாபாரத்தை தலத்தை காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய கிருபையில சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாலாடை கட்டி, தயிர் பாலாடை கட்டி வெண்ணெய் இதை வைத்து பிசினஸ் ஆரம்பிச்சார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சான், மிகப்பெரிய செல்வந்தரானார். அவருக்கு எவ்வளவு செல்வம் வந்துச்சோ அது அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன யுத்தங்கள் வந்தாலும் பெருங்கொண்ட பங்களிப்பாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பங்களிப்பு தான் முதன்மை இடத்தை பிடிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுடைய வியாபார பொருட்கள் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு வருதுன்னு சொன்னா ஒட்டகத்துல குதிரைகள்ல அந்த பொருட்களை ஏற்றிக்கொண்டு மதீனாவுக்குள்ள உள்ள நுழைந்து கொண்டிருக்கின்றது. பெரிய சலசலப்பு, பெரிய ஆரவாரம். ஒரு பெரிய குதிரை படையே, ஒரு ஒட்டகத்தினுடைய படையே வியாபார பொருட்களோடு மதீனாவுக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, என்ன சலசலப்பு வெளியில? இதுபோல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வியாபார பொருட்கள் எல்லாம் மதீனாவுக்குள்ள வந்துகிட்டு. எந்த அளவுக்கு சொன்னா, மதீனாவில முதல் ஒட்டகம் என்பது அவர் சொன்னா அதனுடைய கடைசி ஒட்டகம் சிரியாவில நிக்கும். இப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான வியாபார பொருட்கள், எத்தனை கண்டெய்னர்கள் இன்னைக்கு நமக்கு விளங்கணும்னு சொன்னா அத்தனை கண்டெய்னர் லாரிகள் அளவுக்கு ஒரு கண்டெய்னர் லாரி டெல்லியில நிக்குது, இன்னொரு கண்டெய்னர் லாரி தமிழ்நாட்டில் நிக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பிரம்மாண்டமான வியாபார பொருட்கள், அவ்வளவு வியாபார பொருட்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை கேட்டுட்டு சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வளவு வசதி வாய்ப்புகள் ஆரம்பத்துல மதீனாவுக்குள்ள வரும் பொழுது ஒண்ணுமில்ல இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து செஞ்சான் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கேட்டுடுச்சு. உடனடியாக சொன்னாங்க, இந்த வியாபார பொருட்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா. சொல்றதுக்கு கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக 1000 கிலோமீட்டர் முழுவதுமாக வழி நெடுங்க சாரசாரையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தினுடைய பெரும் முதலீட்டான பொருட்கள் எல்லாம் அது அத்தனையும் அந்த ஒட்டகத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில சதகான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதுதான் கொடுத்து பழகியவர்களுடைய உள்ளங்கள். அது கொடுத்து 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 அல்லாஹ் திரும்பவும் கொடுத்து கொண்டேதான். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க தீனுக்காக செலவு செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் கொடுத்து கொண்டேதான் இருந்தார். அவங்க இந்த அளவுக்கு வியாபாரத்துல கொடிகட்டி பறக்கிறதுக்கான யுக்திகள் என்ன? உலமாக்கள் அதையும் ஆய்வு செய்து பதிவு செய்யறாங்க. வியாபாரத்துல இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு குறுகிய காலகட்டத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு என்பதாக சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வியாபார யுக்தி முறை கனிமிக் அல்லாஹ்வுடைய நல்லடியால அன்னைக்கு மட்டுமல்ல இன்னைக்கும் இந்த முறை உண்மையிலே பலன் அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா நிச்சயமாக அதில் அல்லாஹ் பரக்கத். சஹாபாக்களுடைய வழிமுறை, நபி அவர்கள் காட்டி கொடுத்த அந்த வழிமுறை, அந்த சுன்னத்தாக இருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வியாபார முறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா குறைந்த லாபத்துக்கு தான் வைப்பாங்க. ஒன்றுக்கு 10 மடங்கு, 20%, 30% அப்படிங்களா இல்ல, 100க்கு ஒரு 10%. குறைந்த லாபம், கொஞ்சமா லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ரொட்டேஷன் அதிகமாகணும். எனவே குறைந்த லாபத்துக்கு கொடுப்பாங்க. அதே போல் குறையான பொருட்கள், மட்டமான பொருட்கள், ஏதாச்சும் சேதம் ஏற்பட்ட பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய உண்மை தன்மையை சொல்லி வியாபாரம் செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைய வியாபார செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு அல்லாஹ் உண்மை தன்மையை கொடுப்பானாக. பொய் சத்தியங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்வார். தங்களுடைய ஒட்டகம், அது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது 500 திர்ஹம். ஆனா இந்த ஒட்டகத்துல இந்த குறை இருக்கு, அதனுடைய காது இப்படி பிஞ்சு இருக்கு, அதனுடைய தோல்ல இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு இப்படி சின்ன ஒரு நோய் இருக்கு. எனவே மார்க்கெட் ரேட் 500 திர்ஹம், நான் உனக்கு 350 திர்ஹத்துக்கு தரேன். காரணம் குறை இருக்கு. அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். கனிமிக் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு மட்டமான பொருள், ஒரு குறையுடைய பொருள், தரம் தாழ்ந்த பொருள், அதை யார் தலையிலாச்சும் கட்டிட்டா அதுக்கு பேர் தான் பிசினஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. இதாங்க வியாபார தொழில் நுணுக்கம். அல்லாஹ் அக்பர்.
குறையுள்ள பொருட்களை அதன் குறையை சொல்லி விற்குமாறுதான் இஸ்லாம் ஷரியத் நம்மளை பணிக்கின்றது. அதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. அதனாலதான் குறுகிய காலத்துல ஒரு பைசா பாக்கெட்ல இல்லாம வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய மல்டி மில்லியனராக ஆனார் அப்படின்னு சொன்னா இதான் காரணம். அல்லாஹ் உண்மையாளர்களோடு எப்போதுமே இருப்பான். அத்தாஜுரு சதுக்குல் அமீன் மினன் நபியின வ சித்தீகீன். உண்மையான வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்கள் சித்திகீன்களோடு இருப்பாங்கன்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. எனவே இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மறைத்து ஒரு மட்டமான பொருளை ஒருத்தர் தலையில கட்டிட்டா இதுதாங்க டேலண்ட், இதுதாங்க பிசினஸ் ஸ்கில், இதுதாங்க வியாபார நுணுக்கம், தொழில் நுணுக்கம், அப்படிதாங்க பொழைக்க முடியும். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதற்கு மாற்றமாக தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வியாபார முறை இருந்துச்சு. குறை இருந்தா அந்த குறையை சொல்லி, இதுல இந்த குறை இருக்குப்பா உனக்கு சம்மதம்னா வாங்கிக்கோ, அது குறை இருக்கிறதுனாலதான் அதுக்கு 150 திர்ஹம் கம்மியா நான் சொல்றேன். இதுதான் அவர்களை வியாபார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணமாக இருந்துச்சு. குறைந்த லாபம், குறையுள்ள பொருட்களை அதனுடைய குறையை தெளிவுபடுத்தி விற்றதின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்தார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கொடுத்து பழகியவர்கள், அல்லாஹ்வுக்காக தீனுக்காக கொடுத்து கொடுத்து பழகியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து திரும்ப திரும்ப கொடுத்துதான் இருக்கின்றான். அதுதான் உலகத்தினுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த காசு பணம், இந்த சொத்து செல்வங்கள், அது நம்முடைய தேவைகள் போக மிதமிஞ்சியதாக இருப்பது அது ஏழை எளிய மக்களினுடைய கொடையாக, ஏழைகளினுடைய சொத்தாகத்தான் ஜகாத் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஜகாத் சரியாக கணக்கிடப்பட வேண்டும். சரியாக முறையாக கணக்கிடப்பட்டு அது யாருக்கு போய் சேரணுமோ அப்படி சேரும் பொழுதுதான் அதை கொண்டு என்ன மாற்றம் உலகத்துல ஏற்படணுமோ அல்லாஹ் ஏற்படுத்தும். ஜகாத்துடைய விஷயத்துல குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா. நீங்க ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளை இடவே இல்லை. ஹுது மின் அம்வாலிக்கும் ஸதகா. நீங்க ஜகாத்தை கொடுங்க, யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையோ ஜகாத்தை நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லல. அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவு என்னன்னு சொன்னா ஹுது மின் அம்வாலிக்கும் ஸதகா. நபியே யார் மீது ஜகாத் கடமை ஆயிடுச்சோ அந்த ஜகாத்தை எடுங்கன்னு கட்டளை இடுறான். அதிகாரத்துடைய வார்த்தை இங்கு பதிவு செய்யப்பட்டது. ஜகாத்தை நீங்க கொடுங்க, யாருக்கெல்லாம் கடமையோ யாரெல்லாம் செல்வந்தர்களோ உங்க ஜகாத்தை வந்து கொடுங்கப்பா. இல்ல இல்ல, யார் மீது ஜகாத் கடமையோ நபி அந்த ஜகாத்தை நீங்க எடுங்க, அவங்களிடத்துல போய் வசூல் செய்யுங்க என்பதுதான் அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகள், பல கடமைகளுடைய விஷயத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் சில சலுகைகளை வச்சிருக்கான். பரவாயில்ல, முடியலையா இப்படி செஞ்சுக்கோ, அப்படி செஞ்சுக்கோ. தொழுகையா, தொழுகையில சலுகை இருக்கு. ஒருத்தரால நின்று தொழுக முடியல, பரவாயில்லப்பா நீ உட்கார்ந்து தொழுக. குர்ஆன் கூறக்கூடிய சலுகைகள், அட்ஜஸ்ட்மென்ட்கள். உட்கார்ந்து தொழுக முடியலையா, படுத்தாச்சு தொழுக. ஆனா தொழுகாம இருக்க கூடாது, தொழுகணும். உன்னால இப்படி இல்லனா இப்படி, நீ ரொம்ப சிரமத்துல இருக்க, கஷ்டத்துல இருக்க, சஃபர்ல இருக்க, 4 ரக்காய் தொழுகை நீ 2 ரக்காய் தொழுதா போதும். 80 கிலோமீட்டர் தாண்டி சஃபருக்கு போயிட்டீங்க. இன்றைக்கு சஃபர், அந்த பிரயாணங்கள் எல்லாம் ரொம்ப லேசாக்கப்பட்டுடுச்சு. அன்றைக்கு போல ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் செய்யப்படக்கூடிய பயணங்கள் போல அல்ல. ஆனா எல்லா காலத்துக்கும் அது சட்டம் தான். 80 கிலோமீட்டர் நீங்க தாண்டிட்டீங்களா, நீங்க 4 ரக்காய் லஹருடைய தொழுகை 2 ரக்காய் கசர் தொழுதா போதும். தொழுகையில சலுகை இருக்கு, தொழுகையில சில அட்ஜஸ்ட்மென்ட்கள் அல்லாஹ் செய்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்புடைய விஷயத்திலும் சலுகைகள் இருக்கின்றன. வமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை தரணும்னு விருப்பப்படல. அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் தான் பண்றான், லேசத்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். நீங்க நோயாளியாக இருக்கீங்கன்னு சொன்னா, உங்களால ரமலானுடைய காலத்துல ஃபர்லான நோன்பை நோக்க முடியலன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, அந்த தருணத்துல அந்த நாள்ல நோன்பை விட்டு விட்டு அதற்கு மாற்றாக ரமதானுக்கு பிறகு அந்த நோன்பை நீங்க நோற்றுக் கொள்ளுங்கள். இல்ல ஒரு கால் இருக்கக்கூடிய நோய், அல்லாஹ் நோயாளிகளுக்கு ஷிஃபா அளிக்கட்டும், அது நோயாகத்தான் இருக்கும், அதுல இருந்து மீள்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாங்க. உங்களால மீண்டும் திரும்பவும் நோன்பு வைக்க முடியாதா, ஃபிதியா கொடுங்க. ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கான உணவு என்ற ரீதியிலே ஃபிதியாவை கணக்கிட்டு கொடுங்க. எனவே நோன்பு உன்னதமான கடமை. இயலாத பட்சத்தில், முடியாத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய அட்ஜஸ்ட்மென்ட், அல்லாஹ்வுடைய சலுகை. நீங்கள் விட்டுட்டு வேறு நாட்கள்ல நோன்பு நோற்றுக் கொள்ளுங்க. நோன்பு நோக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அதுக்கு பகரமாக ஃபிதியாவை கொடுங்க. ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சோ ஹஜ் செய்வது கடமை. ஆனா வசதி இருக்கு, ஆனா உடல் பலகீனமா இருக்கா, நோயாளியா இருக்கா, நோயிலிருந்து அவரால் மீறவே முடியாது, பரவாயில்ல, உங்களுக்கு பதிலாக உங்கள் குடும்பத்திலேயோ யாராச்சும் ஒருத்தரை நியமனம் செய்து பதிலி ஹஜ் செய்யுங்க. உங்களுக்கு பகரமான ஹஜ்ஜை செய்ய வைங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக உலகத்தினுடைய ஒரு நியதி,
அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அரசாங்கத்துல கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து கொண்டு இருக்காங்க. அவங்க பணி செய்த காலங்கள் பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்களுக்கான பென்ஷன்களை அரசாங்கம் வழங்குகின்றது. ஏன்னா நம்முடைய கவர்மெண்ட்டுக்காக நாட்டுக்காக உழைச்சவங்க இப்ப அவங்களால அவங்களுடைய வயோதிகத்திற்கு பிறகு அவங்களால உழைக்க முடியல. எனவே அவங்க வாங்கிய சம்பளத்திலிருந்து சில பெர்சன்டேஜ், சில பேருக்கு பாதிக்கு பாதி, சில பேருக்கு ஒரு 70% என்ற ரீதியில பென்ஷன்கள் வழங்கப்படும். ஏன் காரணம், அவங்க முடிந்த காலத்தில் நமக்காக உதவி செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க, இப்ப முடியல, நாம அவங்களை கைவிட்டுடக் கூடாது, உதவி செய்வோம். எனவே அரசாங்க ஊழியர்களுக்கு அரசம்பளம் பென்ஷனாக வழங்குகின்றது. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்லா இருந்த நிலையில என்னுடைய அடியான் நல்ல அமல்களை செஞ்சான், இப்ப இயலாமையில் இருந்து கொண்டிருக்கான். எனவே அவனால் இயன்ற அளவு செய்கிறான். நல்ல அமல்களை பரிபூர்ணமாக செய்த என்ன நன்மை கிடைக்குமோ அந்த பரிபூர்ண நன்மை அல்லாஹ் குறைக்காமல் அப்படியே கொடுக்கும். அல்லாஹ் கிருபையா. கவர்மெண்ட் கூட ஆஃப் சம்பளம் தான் கொடுக்கும், ஆனா அல்லாஹ் அப்படி அறக்கூலி எல்லாம் இல்லை. சஃபர்ல 4 ரக்காயத்துக்கு 2 ரக்காய் தொழுகிறோம், 4 ரக்காய் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை தான் கொடுப்பானே தவிர 2 ரக்காயத்துக்கான நன்மை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். என்னால ஹஜ் செய்ய முடியல, என்னுடைய வயோதிகம், என்னுடைய நோயின் காரணமாக, அதனால ஒருத்தர் மூலமாக நான் ஹஜ் செஞ்சேன், அவருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைச்சிடும், அந்த ஹஜ்ஜினுடைய முழு நன்மை எனக்கும் கிடைச்சிடும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பெரும் கிருபையாளர். எனவே மற்ற அமல்களுடைய விஷயத்துல இப்படிப்பட்ட சலுகைகள், இப்படிப்பட்ட சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை அல்லாஹ் அடியார்களுக்காக வைத்திருக்கான். ஆனா ஜகாத்துடைய விஷயத்துல எந்த சலுகைகளும் கிடையாது. ஒருத்தர் மீது ஜகாத் கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அவருக்கு எந்த சலுகையும் இல்லை, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. வருஷம் வருஷம் அவர் ஜகாத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன், ஜகாத் தனக்காக நிறைவேற்றப்பட்டாலும் அதிலே அடியார்களுடைய உரிமை இருந்து கொண்டிருப்பதின் காரணமாக, ஏழைகளினுடைய சொத்தாக ஜகாத் இருப்பதின் காரணமாக ஜகாத்துடைய கடமையில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. தொழுகையில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நோன்புல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ஹஜ்ஜில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ஆனா ஜகாத்துல நோ அட்ஜஸ்ட்மெண்ட். காரணம், அது தனக்காக செய்யப்பட்டாலும் அது ஏழைகளின் சொத்து, அவர்களுடைய உரிமை. அதை சரியாக முறையாக கணக்கிட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பெரும் கிருபையாளர். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், குது மின் அம்வாலிக்கும் சதகா, ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லாம ஜகாத்தை எடுங்க. எனவே காசு பணம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பொதுவாக மனிதனுடைய உள்ளத்துல ஒரு கஷ்டம் இருக்கும். இவ்வளவு பெரிய தொகையா, 1 லட்சம் ரூபாய் கையில இருக்குன்னு சொன்னா 2.5%, 2500 ரூபாய் ஜகாத் அப்படியே பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளும். எவ்வளவு காசு பணம் இருக்கு, எவ்வளவு நகைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு இவ்வளவு காசா, வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஜகாத்து கொடுக்கணுமா, வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மலைப்பு ஏற்படலாம். அந்த ஜகாத்து கொடுக்கக்கூடிய உள்ளங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் ஏற்படலாம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுக்க வேண்டிய ஜகாத் இறை கொடையை, ஏழைகளின் கொடையை, ஏழைகளின் சொத்தை கணக்கிட்டு கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் வேறு விதமாக அதை வசூல் செஞ்சுக்கிட்டு. ஊர் முழுக்க பாருங்க, தெரு முழுக்க பாருங்க, வரி வசூல் மையங்கள் எல்லாம் இருந்துகிட்டு, அரசாங்க ரீதியாக வரி வசூல் மையம். தண்ணிக்கு வரி, வீட்டுக்கு வரி, செங்கலுக்கு வரி, ரோட்டுக்கு வரி, வாகனத்துக்கு வரி, நீங்க பன்னு சாப்பிட்டா வரி, அதுல ஜாம் வச்சு சாப்பிட்டா அதுக்கும் வரி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முறையாக ஜகாத் கணக்கிடப்படலன்னு சொன்னா இப்படி வரி கட்டிட்டு தான் இருக்கும். அல்ல, இப்படிப்பட்ட அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை தான் நம் மீது அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக கொண்டு வந்து சேர்த்துடுவான். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஜகாத்தை ஒரு பெரும் கொண்ட தொகை ஒவ்வொரு வருடமும் எடுத்து சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து செலவு செய்யும் பொழுது நபியே அவங்களுடைய உள்ளங்கள் கஷ்டப்படும். ஆஹா, இவ்வளவு காசு கொடுத்துட்டோமே, இவ்வளவு ஜகாத்தா கொடுக்கணும், இவ்வளவு சதக்காவா கொடுக்கணும், பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா, மதரசாவுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்கும் பொழுது அந்த உள்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். இது மனித இயல்பு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்க அவங்க இடத்துல சொல்லுங்க, துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அந்த ஜகாத்தின் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரம், எந்த காசு பணம் இருக்கோ அதுவும் சரி, அவங்களுடைய உள்ளத்தையும் சரி, அதன் மூலமாக சுத்தம் செய்யப்படுகின்றது. ஜகாத் சுத்தம் செய்கின்றது, உங்களுடைய பொருளை சுத்தம் செய்கின்றது. அது எந்த விதத்திலும் நஷ்டமாக ஆகிவிடாது. ஜகாத் கொடுக்கப்பட்ட அந்த சொத்து செல்வத்தை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான், அதுல அபிவிருத்தியை தான் அல்லாஹ் செய்வான். ஏன்னா நபி அவங்களிடத்துல சொல்லுங்க, துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அது உங்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் சுத்தம் செய்கின்றது. அதோடு நிறுத்திக் கொள்ளல அல்லாஹ். எனவே அவங்க கொடுத்துட்டா கொஞ்சம் உள்ளத்துல கஷ்டம் இருக்கும். எனவே நபியே, அந்த மக்களுக்காக வஸல்லி அலைஹிம், நீங்க துஆ செய்யுங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அபிவிருத்திக்காக. யா அல்லாஹ், உனக்காக, நீ சொன்ன கட்டளைக்காக தங்களுடைய காசு பணத்திலிருந்து, சொத்து செல்வத்திலிருந்து எடுத்து செலவு செஞ்சிருக்காங்க. யா அல்லாஹ், எனவே நீ அவங்களுக்கு பரக்கத் செய், அவங்களை மன்னித்து விடு என்பதாக வஸல்லி அலைஹிம். நபியே, நீங்க துஆ செய்தால் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், அவங்களுடைய உள்ளங்கள் கொஞ்சம் அமைதி அடையும்.
அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைதிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதகாக்கள் ஜகாத்துகள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து பெரும் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜகாத் ஏழைகளின் சொத்து, இறை திட்டமான அந்த ஜகாத் முறையாக முறைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதாக சொன்னா எந்த மஹல்லாக்களிலும் ஏழைகள் என்ற பேச்சுக்கு இருக்காது, மிஸ்கீன்கள் என்ற பேச்சுக்கு இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அதுல சரியான முறைகள் இன்னைக்கு கையாளப்படுவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வசதி படைத்தவங்க செல்வ நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பத்தி அல்லாஹ் சொல்கின்றான். தூலத்தன் பைனல் அக்னியா மின்கும். அந்த காசு பணம் இருக்கு, சொத்து செல்வங்கள் இருக்கு, அது செல்வந்தர்களையே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க கிட்ட தான் காசு இருக்கு, அது அவங்களை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், தூலத்தல் பைனல் அக்னியா மின்கும். காசு பணம் செல்வந்தர்களையே தான் சுத்தி கொண்டிருக்கின்றது. செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக இத்தான் போறாங்க, ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இது முறையான முறை அல்ல. எனவே இதை தகர்க்கிறோம் என்பதற்காகத்தான் இறை திட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத்தை கொண்டு வந்து வைத்தான். எனவே அந்த ஜகாத் ஏழை எளிய மக்களினுடைய சொத்தாக இருக்கு. செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் சரியாக முறையாக கணக்கிட்டு அதை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பது அவர்கள் மீது இன்றியமையாத கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது முறைப்படுத்தப்படாமல் இருப்பதின் காரணமாக தான், சரியாக கணக்கிட்டு ஜகாத் கொடுக்காமல் இருப்பதனுடைய விபரீதங்கள் தான் சமூகத்திலே கொலைகள், கொள்ளைகள், பட்டினி சாவுகள் அதிகம். இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுனாலதான் இல்லாதவர்கள் சில தவறான வழிமுறைகளை கையாண்டு நாட்டில் சமூகத்தில் கொலைகளும் குற்றங்களும் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது என்பதாக அரசாங்கத்தினுடைய சர்வேவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் முறைப்படுத்தப்பட வேண்டும். அது உண்மையிலேயே முறைப்படுத்தப்பட்டு என்பதாக சொன்னா அதனுடைய தாக்கங்களே வேற. அல்லாஹ் பாதுகாக்கணும். குறைகளுக்காக சொல்லல, யாரும் தவறாகவும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னைக்கு சில மக்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கணக்கு போட்டு ஜகாத் கொடுக்கறாங்க, முறையாக கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. சில ஏதோ தானோ சில விஷயங்களை எப்படி செய்யறாங்க, ஒரு 10 சேலை, ஒரு 10 வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு மாஷா அல்லாஹ் நாங்களும் ஜகாத் கொடுத்துட்டோம். சில கடைகள்ல அப்படியே விக்குது, ஜகாத்து சேலை ஜகாத்து வேட்டினே சொல்ல விக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி கொடுத்தா அது ஜகாத்தாகலாம் ஆகவே ஆகாது. உண்மையிலேயே ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை வழங்குறாங்க, உணவுப் பொருட்கள் வழங்குறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான சேவை, மகத்தான ஒரு பெரும் நன்மைக்குரிய விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஸாஹுல்லாஹு மின் ஹுதுரில் ஜன்னா. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது என்பது சமுதாயத்துல மார்க்கத்துல உயர்ந்த காரியமாக பார்க்கப்படுகின்றது. கஸாஹுல்லாஹு மின் ஹுதுரில் ஜன்னா. ஆடை இல்லாதவருக்கு ஒருத்தர் ஆடை, ஒரு Dress வாங்கி கொடுக்கிறார் சொன்னா நாளை மறுமையில சொர்க்கத்துல பச்சை நிற சுவன ஆடையை அல்லாஹ் அவர்களுக்கு அணிவிப்பான் என்பதாக சொல்லி ஹதீஸ்ல வருது. ஏழை எளிய மக்களுக்கு ஆடை எடுத்து கொடுப்பது, Dress எடுத்து கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, பானங்கள் அவங்களுக்கு உணவுப் பொருட்களாக உதவி செய்கிறது என்பது ஒரு மகத்தான காரியம். யார் உணவுப் பொருட்களை உதவியாக மக்களுக்கு வழங்குகின்றார்களோ நாளை மறுமையினுடைய உணவுப் பொருட்களை, சொர்க்கத்தின் பானங்களை, சொர்க்கத்தின் உணவுகளை அல்லாஹ் அவருக்கு புசிக்க செய்வான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஷகாஹுல்லாஹு மின் ரஹீகுல் மக்தூம். உலகத்துல யாருக்கு நீர் புகற்றுகின்றாரோ நாளை மறுமையில சொர்க்கத்தின் உயர்ந்த பானமான ரஹீகுல் மக்தூமை அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுவான் என்பதாக சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. எனவே Dress எடுத்து கொடுக்க கூடாதெல்லாம் இல்லை, அவர்களுக்கு உணவுப் பொருட்களாக ஜகாத்துடைய பொருட்களை பிரித்து கொடுப்பது கொடுக்க கூடாது என்பதாக இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இங்க விளங்க வேண்டிய விஷயம், எந்த Dress நாம அணிய மாட்டோமோ நம்ம வீட்டு பெண்கள் அணிய மாட்டாங்களோ, எந்த உணவுப் பொருட்களை நாம சாப்பிட மாட்டோமோ நம்ம வீட்டு பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்களோ அந்த பொருளை மற்றவங்களுக்கும் கொடுக்க கூடாது. நீங்க எதை பயன்படுத்த மாட்டீங்களோ அதை கொடுக்கிறதுக்கு பேரு சதகா ஜகாத் அல்ல. நீங்க எதை பயன்படுத்துறீங்களோ, நீங்க எதை விரும்புறீங்களோ அதையே உங்கள் சகோதரர்களுக்கு கொடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பில் நம்முடைய ஜகாத்துகள், தான தர்மங்கள் இப்படி முறைப்படுத்தப்பட்டு முறையாக கணக்கிடப்பட்டு ஜகாத்தாக கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதனுடைய தாக்கம், அதனுடைய மாற்றம் சாதாரணமானதல்ல. ஏன்னா ஜகாத் என்பது இறை திட்டம். இன்னைக்கு வறுமையை ஒழிப்பதற்காக, உலகத்துல ஏழ்மையை அகற்றுவதற்காக எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ முயற்சிகள் எல்லாம் பல வல்லுநர்களால் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தோல்வியில் தான் முடிகின்றது. அனைத்தும் அதில் ரிபா, வட்டியை முன்னிறுத்தப்படுகிறது. அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்துச்சு, 2000 ரூபாய் கொடுத்துச்சு, 5000 மாசம் 5000, மாசம் 10000, நாங்க மாசம் 10 லட்சம் ரூபாய், இது எல்லாம் கொடுத்தாலும் சரி சமூகத்துல வறுமை ஒழியுமானா ஒழியா.
1000 ரூபாய் வந்துருச்சுங்க, 5000 ரூபாய் வந்துருச்சுங்க, போதுமாயிடுமா, திருப்தி ஆயிடுமா? நிச்சயமாக இல்லை. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக இறை திட்டம், அல்லாஹ்வினுடைய ஜகாத்துடைய அந்த சட்டம் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் முறைப்படுத்தப்பட்டு என்பதாக சொன்னா அதன் மூலமாக மட்டுமே வறுமை ஒழியும். அதன் மூலமாக மட்டும் தான் பசி பட்டினிகள் இல்லாமல் ஆகும். சஹாபாக்கள் அதை முறைப்படுத்தினார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் தேசத்தினுடைய கவர்னராக நபி அவங்களுடைய காலத்துல நியமிக்கப்பட்டுச்சு. நபி அவங்க போகும்போதே அவருக்கு சொன்னாங்க, ஏப்பா அப்போ அல்லாஹ்வை பயந்து வேலை செய், தீனுடைய விஷயங்கள் இறை கட்டளைகளை சரியாக முறையாக நீ அங்க செயல்படுத்து, மாறாக செல்வந்தர்களிடத்துல ஜகாத்தை வசூல் செய்து ஏழைகளிடத்துல நீ அதை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நபியினுடைய காலம் முடிஞ்சிச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிச்சு 2.5 வருஷம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் வந்துச்சு. யமன்ல வசூல் செய்யப்பட்ட ஜகாத்தினுடைய பெரும் கொண்ட ஒரு குவியல் மதீனாவுக்குள்ள வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, அவங்க தான் கலீஃபா, இது என்ன திடீர்னு என்பதாக சொல்லி ஏதோ காசு பணம் சொத்து செல்வம் இந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்கேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, யமன்ல இருக்கக்கூடிய முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அங்க வசூல் செய்த ஜகாத்துடைய பணத்தை அனுப்பி வச்சிருக்கா. உமர் ரலியல்லாஹு தஆலா கோபப்பட்டாங்க, இந்த முஆதுக்கு என்ன ஆச்சு? யமன்ல ஜகாத்தை வசூல் செய்து யமன் வாசிகளுக்கு தான் நம்ம செலவு செய்ய சொன்னோம், அங்க இருக்கக்கூடிய மக்களை பாருப்பா அப்படின்னு தானே சொன்னோம். எனவே கடிதம் எழுதி அனுப்புறாங்க, ஏப்பா நீ யமன்ல ஜகாத்தை வசூல் பண்ண, சதகாக்களை வசூல் பண்ண சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீ உதவி செய், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் கலீஃபா, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல பொறுப்புல இருக்கக்கூடிய முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடிதம் எழுதுறாங்க, நீ ஸ்டேட்ல வசூல் பண்ணக்கூடிய வரி பணத்தை சென்ட்ரலுக்கு அனுப்ப வேண்டாம், இங்க இருக்கிற நிலைமையை நாங்க நல்லா பாத்துக்கிறோம், உங்க நாட்டுடைய நிலைமையை நீங்க பார்ப்பா, உன்னுடைய யமனுடைய தேசம் உன்னுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பு தான் உனக்கு, அதுல என்ன தேவையோ அங்க இருக்கக்கூடிய வசூலுடைய பணங்களை அந்த ஜகாத்துகளை சதகாக்களை அங்க மட்டும் செலவு செய்ய இங்க அனுப்ப வேண்டாம். முஆத் ரலியல்லாஹு தஆலா திரும்ப கடிதம் எழுத அனுப்பினாங்க, கலீஃபா அவர்களே யமன்ல வசூல் செய்த மொத்த ஜகாத்தை நாங்க இங்க அனுப்பல, வசூல் செய்த ஜகாத்துல 1/3 பங்கு தான் இங்க அனுப்பி இருக்கேன், 2 பங்கு யமனுடைய வாசிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுடுச்சு. அதுக்கு பிறகு வாங்குறதுக்கு அங்க ஆள் இல்லாதனால சரி பைத்துல் மால்ல பொது நிதியில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனா நீங்க வேற ஏதாச்சும் மக்களுக்கு கொடுப்பீங்கன்றதுக்காக தான் 1/3 பங்கு அனுப்பப்பட்டது. இன்னும் சில காலங்கள் கழித்தது 3/2 பங்கு ஜகாத் மதீனாவுக்கு வந்தது. இன்னும் சில காலங்கள் கழித்து யமன்ல வசூல் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த ஜகாத்துடைய தொகையும் மதீனாவுக்கு வந்துச்சு. காரணம் கேட்கப்பட்ட போது யமனில் ஜகாத்தை வாங்குவதற்கு ஒரு நபர் கூட இல்லை, ஏன் செல்வந்தர்களாக ஆயிட்டார். அல்லாஹ்வினுடைய இறை திட்டமான ஜகாத் வாங்கக்கூடியவர்களை அதிகப்படுத்தக்கூடிய சட்டம் அல்ல, திட்டம் அல்ல, வழங்குபவர்களை அதிகமாக்கக்கூடிய திட்டம். எனவே யமன்ல கொடுத்து எல்லாரும் கொடுக்கக்கூடியவர்களா ஆயிட்டாங்க, எல்லாருமே செல்வந்தர்களா ஆயிட்டாங்க, எல்லாமே ஜகாத் கூறியவர்களா ஆயிட்டாங்க. எனவே வாங்க ஆள் இல்ல, வசூல் செய்த மொத்த பணமும் மதீனாவுக்கு வருகிறது. 2.5 வருஷம் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஆட்சி நீதமான ஆட்சி, ஜகாத் முறைப்படுத்தப்பட்டுச்சு. அவங்களுடைய ஆட்சியின் முடிவுல வீதிகள்ல இந்த அரசாங்கத்தினுடைய சில தகவல்களை தண்டோராயிட்டு சில மக்கள் தெரிவிச்சுட்டு போவாங்க, இது போல அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு ஊர் பொதுமக்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்புன்னு சொல்லி. எனவே அது போல உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஆட்சி காலத்துல தண்டோரா அடித்து ஏலான் செய்யப்பட்டுச்சு, ஐனல் யசாமா ஐனல் காரிபீன் ஐனல் மசாகீன், யாராவது ஏழைகள் இருக்கிறீர்களா, யாராவது மிஸ்கீன்கள் இருக்கிறீர்களா, யாராவது அனாதைகள் இருக்கிறீர்களா, இதோ ஜகாத்துடைய தொகை இருக்கு, சதகாவுடைய தொகை இருக்கு, வந்து வாங்கிக் கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் இறைவனுடைய வகுத்த சட்டம். அது வாங்கக்கூடியவர்களை அதிகப்படுத்தக்கூடிய சட்டம் அல்ல, வழங்குபவர்களை அதிகப்படுத்தக்கூடிய சட்டம். சஹாபாக்கள் இந்த உலகத்திலே சாதனையாக செய்து காண்பித்தார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மள யாருக்கெல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ, ஜகாத் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கிறோமோ, முதல்ல ஜகாத் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கமோ இல்லையோ கணக்கு போடுங்க. சொந்த வீடு இருக்கு, வாடகைக்கு வீடு வச்சிருக்கோம், தொழில் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்டாக பண்ணிருக்காங்க. எனவே என்னென்ன சொத்து செல்வங்கள் இருக்கோ எல்லாத்தையும், அதனால யாரும் அஜத்தோ அல்லது உலமாக்களோ பிடிக்கி வச்சுக்க போறதெல்லாம் இல்ல. கணக்கு போட்டு இவ்வளவு ரூபாய் ஜகாத் அதை கொடுங்க, உங்களுடைய பொருளும் சுத்தமாகிடும், உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நம்ம கிட்ட இருக்க செல்வம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் கண்ணு வச்சிருவாங்களே, ஏதாச்சும் ஆயிடுமா, ஏதாச்சும் திருப்பி வந்து பள்ளிவாசல் தேவை, மதுசா தேவை, அதான் இருக்குல்லப்பா கொடுப்பான்னு சொல்லி வந்து நின்றுவாங்களா இல்லையா? அது குறித்து முறையாக கணக்கு போடுங்க. என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் நம்முடைய சொத்து செல்வங்கள் இருக்கின்றதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க, எடுத்து கொண்டு வந்து கொடுங்க. கணக்கு உலமாக்கள் இடத்துல அதுக்கான நுணுக்கம் படைத்த உலமாக்கள் இருக்காங்க, கணக்கு போட்டு சொல்வாங்க, அதை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் உண்மையிலே அல்லாஹ் அதுல பெரிய அபிவிருத்தி வச்சிருக்கான், அல்லாஹ் பெரிய பரக்கத்து வச்சிருக்கான். இங்க ஒரு ஹதீஸ், நபியினுடைய ஒரு ஹதீஸ், உண்மையிலேயே எந்த பொருளுக்கான ஜகாத் நிறைவேற்றப்பட்டுடுச்சோ, மன் அதா ஜகாத் மால
மாலஹு ஃபகத் தஹப அன்ஹு ஷர்ரு, அது அதனுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கப்பட்டுடுச்சு. உண்மையிலேயே ஜகாத் கடமையானவர்கள் தங்களுடைய சொத்து செல்வத்துக்கான ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு கொடுத்துட்டாங்க சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. உலமாக்கள் கிதாபுகளை எழுதுறாங்க, யார் ஜகாத் கடமை ஆகியும் அதை கணக்கு போடாமல் அதை முறையாக கொடுக்காமல் இருக்காங்களோ அல்லாஹ் அவர்களிடத்துல போர் பிரகடனம் செய்கிறான். அதை எப்படி நாங்க வசூல் செய்யணுமோ அப்படி வசூல் செஞ்சுட்டோம். நீ கொடுக்கலையா, போ பரவாயில்ல, நீ 2.5% கொடுக்க மாட்டேன், நீ போறியா, அதை எப்படி திரும்ப உங்ககிட்ட இருந்து வசூல் செய்யணுமோ மருத்துவ ரீதியாக செலவாக தேவையில்லை இல்லாத லஞ்ச லாவணங்களாக உன்னிடத்தில் நீ 2.5% கொடுக்கிறதுக்கு பதிலா அதுல இருந்து 50, 80, 100 முழு சொத்து செல்வத்தையும் நீ இழக்கும் நிலை உனக்கு ஏற்படும். அல்ல அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மளை பாதுகாப்பான். கொடுக்கல அப்படின்னு சொன்னா எப்படி வசூல் செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்றான். இன்னைக்கு 2.5% கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். மருத்துவமனைகள்ல லட்சங்களாக கோடி கோடியாக கொட்டனாலும் ஆஃபியத் கிடைக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் அது ஏழைகளின் சொத்து. சதகாக்கள் ஏழைகளுக்கான கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை முறையாக முறைப்படுத்தி அதை கணக்கிட்டு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொத்து செல்வங்களையும் பாதுகாக்கின்றான், அதுல பரக்கத்தையும் ஏற்படுத்துகின்றான். எளிய மக்கள், இயலாதவர்கள், வலியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக கூடியதாக இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை கபூல் செய்வானாக, நம்மளை பொருந்திக் கொள்வானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்குவானாக. ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு அதை உரியவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. உலகத்திலே ஏழ்மையிலும் பசியிலும் பஞ்சத்திலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலைகளை அல்லாஹ் மாற்றி வசதி வாய்ப்புகளை, நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.